பணக்காரங்க செய்யக்கூடிய மற்றும் ஏழைகள் செய்யாத 10 விஷயங்கள் என்ன என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பணம் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்படிப்பட்ட பணம் ஏன் ஏழை மக்கள்கிட்ட இல்லாமல் எப்பயுமே பணக்காரங்கிட்டே சேர்ந்துக்கிட்டு இருக்கு? அப்படி பணக்காரங்க என்னதான் பண்ணுறாங்க? மக்களை ஏமாற்றி பணம் பண்ணுறவங்கள பற்றி நான் இங்கே பேச வரல. தனக்காக வேலை செய்ய வைக்கிற பணக்காரங்களை பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேச போகிறேன். நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம், இவங்க எப்படி இவ்வளோ பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு. தகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டு போவோம். நமக்கு எதுக்கு இந்த பணக்கார ஆசையெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி பணக்காரனா மாறணும்னு எதனா ரகசியம் இருக்கா என்ன? உங்க மனசுல நிறைய விஷயம் மூடிட்டு இருக்கலாம். பணக்காரங்க பண்ணக்கூடிய ஏழைகள் பண்ணாத 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, ரிச் லைக் டு ரீட். பணக்காரங்க புத்தகம் படிக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. பொதுவாக இங்க நம்ம பார்க்கக்கூடிய உயர்ந்த பணக்கார வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது புக் ரீடிங் பண்றது தான். நீங்க பொழுதுபோக்காக புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு கதைகள், கவிதைகள், பல வகையான புத்தகத்தை வாசிக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா சுய முன்னேற்றத்துக்காக செல்ஃப் புக்ஸ் விரும்பி படிக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். பணக்காரர்கள் எல்லாருமே தங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் தன்னை மேம்படுத்துவதற்காகவும் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய முதலீட்டாளரான வாரன் பஃபட் கிட்ட உங்க வெற்றிக்கு அடித்தளம் என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டப்ப, என்கிட்ட இருக்க புத்தகத்தை நான் தினமும் 500 பக்கங்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மட்டும் இல்லைங்க, இந்த வரிசையில நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் வருஷத்துக்கு 50 புத்தகம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு புத்தகத்தை ரீட் பண்றாரு. பொதுவாக நம்ம ஏழைகளை பார்த்தோம்னா வாழ்க்கையோட சுய முன்னேற்றத்துக்காக புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். நம்பர் 2, ரிச் பிலீவ் இன் த லா ஆஃப் இன்கம். ஒரு ஏழை நம்ம செஞ்ச வேலைக்கு கூலி கிடைச்சா போதுன்னு இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபான்னு கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த ஏழைங்க அந்த 500 ரூபாய் மட்டும்தான் வேலை செய்வாங்க. ஆனால் ஒரு பணக்காரன் தான் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு நிகராக சம்பளத்தை வாங்குவான். அந்த வேலை முடிய ஒரு நாள் ஆகலாம், இல்லை ஒரு வாரம் ஆகலாம், இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம். உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் எடுத்துப்போம். அது முழுசாக உருவாக்கி மார்க்கெட் பண்ணுற வரை பணக்காரனுக்கு சம்பளமே கிடைக்காது அல்லவா? வருமானமே கிடைக்காது. மார்க்கெட் பண்ண அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொருளுக்கேற்ற பணம் வரவை எடுத்துக்கலாம். பொதுவாக கடின உழைப்பு என்பது வெற்றியை தரும் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு திட்டமிடாத கடின உழைப்பு திறமை இல்லாத நிலையை வெளிப்படுத்தும். உங்களுடைய கடின உழைப்பு திறமையான திட்டத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கணும். நம்பர் 3, த ரிச் அசோசியேட் வித் பாசிட்டிவ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். பணக்காரங்க எப்பயுமே பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கவங்க கூட தான் பழகுவாங்க. இந்த பணக்காரங்க பண்ணக்கூடிய விஷயமே தங்களை சுற்றி எப்பயுமே பாசிட்டிவான பீப்புளை வச்சுக்கிறது தான். இது கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற மக்களை மட்டும்தான் பணக்காரங்களை சுற்றி வச்சுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் இன்னும் ஏழையாக இருக்கோம் அப்படின்னு. ஏழைகள் எப்பயும் நெகட்டிவ் பீப்புளை தள்ளி வைக்க யோசிக்கிறாங்க. ஆனால் பணக்காரங்க எப்பயுமே நம்ம பக்கத்தில் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு உறுதியாக இருக்காங்க. நம்பர் 4, ரிச் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் அப்டக்கிள்ஸ். பணக்காரங்க எப்பயுமே தடைகளை விட வாய்ப்புகளுக்கு தான் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேன். ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி தன்னுடைய தொழில் ஆரம்பிக்க ஒரு புது நாட்டுக்கு போறாரு. அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே செருப்பு போட்டுக்கக்கூடிய பழக்கம் இல்லை. அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அந்த ஊரில் யாருமே செருப்பு போடலை அப்படிங்கிறது தான். விரக்தியில ஊரை விட்டு போக நினைக்கிறாரு. அதே ஊருக்கு இன்னொரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி வராரு. அவர்கிட்ட முதல்ல வந்தவர் சொல்றாரு, என்னன்னா இந்த ஊர்ல செருப்பு வித்து பொழைக்க முடியாதுப்பா, யாருமே செருப்பு போட மாட்டாங்க, நானே பொழப்பு நடத்த முடியாம ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு புதுசா வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடடா யாருமே செருப்பு போடலையா, அப்ப என்கிட்ட இருக்க செருப்பை எல்லாத்தையும் இங்க வித்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டையும் ஒரு ஜோடி செருப்பை விட்டு அவர் பிசினஸை டெவலப் பண்றாரு. ஒரு கடையும் ஆரம்பிச்சு நல்ல நிலைமைக்கு வராரு. இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாமே நீங்க பாக்குற விதத்தை பொறுத்து தான் மாறும். ஏழையா இருக்கிறவங்க முன்னாடி இருக்க தடைகளை மட்டும்தான் பார்க்குறாங்க, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க தவறிடுறாங்க. நம்பர் 5, ரிச் ப்ரொமோட் தெம் அண்ட் தேர் வேல்யூஸ். பொதுவாக பணக்காரங்க கிட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்கு. அது என்னன்னா, எப்பயுமே தனக்கு தெரிந்த விஷயத்த அல்லது தனக்குள்ள இருக்க ஒரு யோசனையை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க அவங்க எப்பயுமே யோசிக்கிறது கிடையாது. ஏழைகள் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏழைகள் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துல வளர்ந்து வரப்ப அதை விரிவாக்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபடுவது இல்லை. நமக்கு நாமே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம வாழலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனாலதான் ஏழைகள் எப்பயுமே ஏழையா இருக்கிறாங்க, பணக்காரங்களா மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்பர் 6, த ரிச் see their problem as opportunity. பணக்காரங்க நமக்கு வர பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஏழைங்க பணம் நெருக்கடி வரப்ப அது ஒரு பிரச்சனையாக எடுத்து எப்படியாவது அந்த நிலைமையிலிருந்து பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வந்துட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நம்ம கூட பார்த்துருப்போம். நம்ம அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம், எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏழைங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்தா, அதிலிருந்து எப்படி நம்ம தற்காத்துக்க முடியும், எப்படி நம்ம சரி செய்ய முடியும்னு தான் யோசிப்பாங்க. தவிர்த்து அதிலிருந்து எப்படி நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. ஆனால் பணக்காரங்க அப்படி பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு எதனா நிதி நெருக்கடி வந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம அதை ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க. அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் என்று பார்க்க மாட்டாங்க. நம்பர் 7, த ரிச் திங் போத், த புவர் திங் எய்தர் ஆர். பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் ஒரே விஷயத்தை எப்படி நினைக்கிறாங்க என்று பார்க்கலாம். ஒரு கடையில் ஐஸ்கிரீம், பீஸா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நம்ம ரெண்டுத்தையுமே $5 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 2 மனிதர்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மனிதர் ரொம்ப நார்மலாக யோசிக்கக்கூடிய மனுஷனாக இருக்கார். இன்னொருத்தர் ரொம்ப ரிச்சாக யோசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். இப்போ நார்மலாக யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சுக்கிட்டு அதில் எதனா ஒன்றுத்து தான் வாங்கணும். அதாவது பீஸா வாங்கணும், அப்படி இல்லைனா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கணும், எதனா ஒன்றுத்து தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பணக்காரங்க ரிச்சாக திங்க் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சு எப்படி இது ரெண்டுத்தையும் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட $5 இருக்குது. இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அதை நிறைய பேர்கிட்ட விற்று அதை ஒரு $15 மாற்றி ஐஸ்கிரீம், பீஸான்னு ரெண்டுத்தையும் வாங்குவாங்க. பேலன்ஸ் கையில் $5 வச்சுருப்பாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைக் வாங்க போகிறோம்னா இஎம்ஐயில் தான் வாங்குவாங்க. அந்த பைக் வாங்கிட்டு அதை பராமரிக்கிறதுக்காகக்கூடிய செலவை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இஎம்ஐயில் எப்படியாவது பைக் வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் பணக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த பைக் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மொத்தமாக செலவாகும்னு யோசிப்பாங்க. இந்த பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் நம்ம வர வைக்கிறதுக்கு நம்ம எப்படி பொருளாதார ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்பர் 9, த ரிச் ஒர்க்கிங் ஃபார் நெட்வொர்க் நாட் இன்கம். பணக்காரங்க உழைக்கக்கூடிய வருமானத்தில் கவனம் செலுத்தாமல் மொத்த உழைப்பிலும் பணம் செலுத்துவாங்க. பொதுவாக ஒரு ஏழையோட மனநிலை எப்படி இருக்கும், 1 மணி நேரத்துக்கு $100 தராங்க அப்படின்னா அந்த $100 பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பணக்காரங்க எப்பயுமே இந்த $100, $200 இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. $100 ஃபியூச்சரில் எப்படி நம்ம பெருசாக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால தான் அவங்க பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாகவே ஆகிட்டு போகிறாங்க. ஏழைகள் இன்னும் ஏழையாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்களை நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே பணத்தை எப்படி செலவு பண்ணணும், பணத்தை எப்படி பார்க்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிடும். அடுத்தவங்க பணக்காரங்களாக இருக்கிறத பார்த்து ஏங்கி தவிக்கிறத விட நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், நம்மளை பார்த்து 4 பேர் எப்படி முன்னேறணும்னு யோசிச்சு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆவீங்க. நீங்கள் பணக்காரனாக ஒருத்தரும் ஏழையாகவும் இருக்கிறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அந்த கமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். மறக்காமல் ஒரு லைன் இல்லை 2 லைன் ஏதோ ஒரு வார்த்தையில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன குவாரிஸ் இருந்தாலோ, இந்த வீடியோ நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, நம்ம இன்னும் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.